சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்க போயிருக்காங்க. ஓகே. இப்ப நேத்து நம்ம பார்த்துட்டு இருந்தோமா? ஸோ பயாலஜில லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பாராசைட்னா என்ன? வாட் இஸ் பாராசைட்? எதை வந்து பாராசைட்னு சொல்லுவோம்? சொல்லுங்க. வாட் இஸ் பாராசைட்? கேக்குதா? am I audible? சாட் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ வாட் இஸ் பாராசைட்? அனிமல் டேக்ஸ் நரிஷ் ஃப்ரம் அதர் அனிமல்ஸ். ஓகே. டிப்ரைவ் ஃப்ரம் எனர்ஜி அது ஒரு சொன்னேன்ல. பாராசிட்டிக் நியூட்ரிஷன். சரிங்களா? ஸோ அடுத்துலேருந்து எடுத்துக்கும். ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க பாராசைட்னா. ஒட்டி வாழ்றது. பாராசைட் ஹூ ஃபீட் ஆன் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஆஃப். அது வந்து எக்கோ பாராசைட்ஸ். சரிங்களா? இதான் தப்பு பண்றோம். பாராசைட்னு பொதுவாக தான் கேட்டேன் நான். சரிங்களா? சரிங்களா? எனர்ஜியை டிப்ரைவ் பண்ணிடும். ஓகே. ஓகே. ஸோ பாராசைட்டிக் டைப் என்னன்னு சொன்னீங்க? பாராசைட்டிக் டைப். am I audible மா? கேக்குதா? ஓகே. ஸோ டைப் ஆஃப் பாராசைட்ஸ் எப்படி பிரிக்கலாம் அதை? எக்டோ பாராசைட், எண்டோ பாராசைட். எக்டோனா வாட் இஸ் மீன் பை எக்டோ? வாட் இஸ் மீன் பை எக்டோ? ஓகே. 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 சூப்பர். எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஆஃப் ஹோஸ்ட் ஆர்கானிசம். ஓகே குட். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எக்ஸாம்பிள். எக்ஸ்டர்னல். ஓகே. லைசோசோம்ஸ். ஓகே. 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 லேஷ்மேனியா வந்து எந்த வகையான பாராசைட்? அது என்ன பண்ணும்? லேஷ்மேனியாங்கிறது எந்த வகையான பாராசைட்? அது என்ன பண்ணும்? ஓகே. பிளான்ட். ஓகே. ஷூர் சார். சரி. ஓகே. லேஷ்மேனியாங்கிறது வந்து என்ன வகை பாராசைட்ஸ்? அது என்ன பண்ணும்? ஸ்மால் எலிமெண்ட்ஸ். ஓகே. ஆன் பிளான்ட்ஸ். என்ன ஆன் பிளான்ட்ஸ்? அது அது முன்னாடி சொன்னது. லேஷ்மேனியா பாராசைட்ஸ். அது என்ன வகையான பாராசைட்? அது டைப் என்ன?
அதோட பேரு கேட்கிறேன் நானு. எந்த கேட்டகரிக்குள்ள அது வருது? அது போன் மேரோ இதுல எல்லாம் இருக்கும். அது எந்த வகையான கேட்டகரி? எண்டோ பாரசைட். எண்டோனா உள்ளன்னு அர்த்தம். நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடியது. அது வந்து காலாஜார்ங்கிறது நோயோட பேரு. அது என்ன பண்ணும்னா நோய். காலாஜார் நோயை கொண்டு பண்ணும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு இருக்கக்கூடியது என்ன அது? என்ன பாரசைட்? நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடியது என்ன பாரசைட்? அது எங்க இருக்கும்? எண்டோ பாரசைட். அது எங்க இருக்கும்? அது பேர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் த பாரசைட்? விச் பிளாஸ்மோடியம் ஆர்பிசி. ஓகே குட். ஓகே. இன்னும் உறுப்புகள்ல இருக்கும். லிவர்ல நம்ம லேஷ்மேனியா சொன்னீங்க. ரவுண்ட் வார்ம் இந்த சூப்பர் ரஞ்சித் சூப்பர். ரவுண்ட் வார்ம்ஸ் இன் ஆர்பிசி. ஆர்பிசினா ரெட் பிளட் செல். சரிங்களா? சரி, காமன் பிளான்ட் பாரசைட்டோட எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சரி, காமனா பிளான்ட்ல இருக்கக்கூடிய இன்டெஸ்டைன். ஓகே, இன்டெஸ்டைன் சிறுகுடல் பெருகுடல்னு சொல்லுவாங்க அது. ஓகே 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 ஓகே. காமன் பிளான்ட் பாரசைட் ரஃப்லேசியா. ஓகே. ஸோ இது வந்து எங்க இருக்கும்? ரஃப்லேசியா எங்க இருக்கும்? கஸ்கட்டா. ரஃப்லேசியா எங்க இருக்கும்? எந்த நாட்டுல இருக்கும்? சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஓகே. அடுத்து கஸ்கட்டா எங்க இருக்கும்? சவுத் ஈஸ்ட் ஏஷியா. கஸ்கட்டா 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 எந்த ரீஜன்ல இருக்கும்? டிராபிக்கல் ரீஜன். ஓகே. டிராபிக்கல் ரீஜனா வெயில் அதிகமா படக்கூடிய ரீஜன். சரிங்களா? ஓகே. மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ மிஸ்டலேட் அது அந்த பாரசைட் எங்க இருக்கும்? பிளான்ட் பாரசைட். ஓகே. யூரோப்ல இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ சாப்டோட்ராப்ஸ்னா என்னமா? வாட் இஸ் மீன் பை சாப்டோட்ராப்ஸ்? ஓகே. ஃபங்கஸா? ஃபங்கஸ். சாப்டோட்ராப்ஸ்னா என்ன? நான் கேட்குறது சாப்டோட்ராப்ஸ் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? டெட் அண்ட் டிகேயிங் மேட்டர் சாப்பிடக்கூடியது தான் சாப்டோட்ராப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல ஒன்று தான் வந்து அதோட எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சாப்டோட்ராப்ஸுக்கு மெயினா காமன் எக்ஸாம்பிள். ஆர்கானிசம் ஈட் டெட் அண்ட் டிகேயிங் மேட்டர். சூப்பர். ஃபங்கஸ், பாக்டீரியா சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஃபங்கஸ் சாப்டோட்ராப்ஸா இருக்குல்ல, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பிரெட்ல இருக்கக்கூடிய ஃபங்கஸ் என்னது? அதோட பேர் என்ன? பிரெட்ல இருக்கக்கூடிய ஃபங்கஸோட பேர் என்ன? பிரெட்ல இருக்கக்கூடிய பிரெட் மோல்டு, அது வந்து பிரெட் மோல்டுன்னு சொல்றாங்க. அது ஃபங்கஸோட பேர் இல்ல. ரிசோபஸ். அனஸ் கோகுடே. சரிங்களா? மேல எழுதியிருக்கிற ரிசோபஸ் இதான் வந்து பிரெட்ல இருக்கக்கூடிய ஃபங்கஸோட பேரு. சரிங்களா? அடுத்து மஷ்ரூம்ல இருக்கக்கூடிய மஷ்ரூமே ஒரு இதுதான். ஓகே ஓகே ஓகே. ஹார்வெஸ்டட் கிராப். நம்ம கிராப்ப வந்து அறுவடை செஞ்சிருக்கோம்ல, அதுல இருக்கக்கூடிய ஃபங்கஸோட பேர் என்ன? மூக்கர். ஓகே ஓகே ஓகே. சரி, நம்ம வந்து அனிமலோட ஃப்ளெஷ்ஷ வந்து செத்ததுக்கு அப்புறம் டிகே பண்ண வைக்கக்கூடிய பாக்டீரியாவோட பேர் என்ன? அனிமல் செத்துருது. அதோட அழுகி போகும்ல, அழுக வைக்கக்கூடிய வேற. ஓகே ஓகே ஓகே. ஃபுல்லா எனக்கு ஃபுல் நேம் வேணும். செல்லாம் இல்ல. செல்லெல்லாம் இல்ல. ப்ராப்பரா பாருங்க. அவசரப்படாதீங்க. ப்ராப்பரா பாருங்க. இச்செரியா கோலின்னு சொல்லுவாங்க. கோலி பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னொன்னு வந்து நம்ம செல்லுலோஸ டீகம்போஸ் பண்ண வைக்கும். அதோட பேர் என்ன? ஸ்பிரிச்சுவல். ஓகே 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 குட். ஓகே குட். ஓகே ஓகே ஓகே.
ஓகே. ஸோ நம்ம கெமிஸ்ட்ரி போயிடலாமா? நியூ சப்ஜெக்ட் எடுத்துடலாமா? எல்லாத்துக்கும் ஓகேவா? போயிடலாமா? ஸோ பயாலஜி, பிசிக்ஸ் ஒவ்வொரு மாடல் எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ குரூப் ஓப்பன் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஓகே. ஸோ கெமிஸ்ட்ரி போயிடலாம். ஸோ வாட்ஸ்அப் பண்ணிக்கங்க எல்லாருமே. எனக்கு வேற மாதிரி காட்டுது. ஸ்டாப். ஷேர் ஸ்க்ரீன் தானே பண்ணேன் இல்லையா? கேமரா பண்ணிட்டேனா? ஓகே, ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் தெரியுதா? விசிபிளா இருக்கா? நியூ ஒன் ஓல்டு ஒன்னா? புரியல. ஸோ கெமிஸ்ட்ரி புதுசு தானே? ஸோ பிசிக்ஸ் முடிச்சிட்டோம், பயாலஜி முடிச்சிட்டோம் ஒவ்வொரு மாடலு. இப்போ கெமிஸ்ட்ரி ஒரு மாடல். புரியுதா? ஓகே, ஜுவேரியா ஓகேவா? ஓகே, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன். ஓகே, புக்கு நோட்டு வந்து புதுசு ஓல்டு நோட்டுன்னு கேட்குறீங்களா? புது நோட்டு போட்டுக்குங்க. சரிங்களா? நான் சொல்ல மறந்துட்டேன். நேத்தே சொல்லியிருப்பேன் நானு. புதுசுனா வந்து புதுசா தான் இருக்கணும். நீங்க பின்னாடி திருப்பி வச்சு எழுதிக்கங்க. ஆனா வந்து காப்பி பண்ணிக்கங்க. புது நோட்டு வாங்கி அதுல காப்பி பண்ணிக்கங்க. புது நோட் இருக்கவங்க புது நோட்ல எழுதிக்கங்க. சரிங்களா? தனித்தனியா நோட்டு போடுறது தான் பெட்டரா இருக்கும். ஒரே நோட்ல எல்லாமே எழுதினா லாஸ்ட்ல கன்ஃப்யூஷன் தான் ஆகும். புரியுதா? ஸோ கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. சரிங்களா? கல்வியில எப்பவுமே கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. புரியுதா? ஸோ இது வந்து லைஃப் லாங்கா உங்களுக்கு எங்கெல்லாம் கெமிஸ்ட்ரில நீங்க பார்க்குறீங்களோ, அதெல்லாம் நீங்க தூக்கிட்டு வந்து எழுதணும். பின்னாடி திருப்பி. கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாரி எல்லாமே. சரிங்களா? ஸோ அதுக்குன்னு தனித்தனி நோட்டு போட்டு வச்சுக்கங்க. ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் மாடல் வந்து வேர்ல்ட் ஆஃப் மேட்டர் 1. சரிங்களா? மாடல் 1. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க. வாட் இஸ் எவ்ரிதிங் மேட் அப் ஆஃப்? எல்லா விஷயமும் ஏதாச்சும் ஒரு விஷயங்களால மேட் அப் ஆயிருக்கும். இப்ப நம்ம வீடு எடுத்தோம் அப்படி சொன்னா, நம்ம வீடு வந்து என்னது? செங்கல்லால உருவாகியிருக்கும். செங்கல் வந்து என்ன ஆகும்? சாயிலாக உருவாகியிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? என்ன சாயிலால செங்கல் உருவாகுது? சாயிலோட தனிப்பட்ட பேர் இருக்கு. ஓகே, சூப்பர். பாஸ்மின் சூப்பர். சரிங்களா? ஸோ செங்கல், பிரிக் பிரிக்குக்கு வந்து பிரிக் வந்து சாயில்ல இருந்து உருவாக்குவாங்க பிரிக். அது அந்த சாயிலோட பேர் என்ன? யாருக்காச்சும் தெரியுமா? ஓகே. ரெட் சாயிலு இல்ல வந்து லேட்டரைட் சாயிலால உருவாக்கப்படலாம். சரிங்களா? ஸோ செங்கல் சூளைன்னு சொல்லுவாங்க. நீங்க பாருங்க. சரிங்களா? ஃபர்னன்ஸ்ல வச்சு ரெட் சாயில வந்து சூடு பண்ணி, கிளே சாயில்ல வந்து அது வேற மாரி பிரிக். கிளேல இருக்காது. ரெட் சாயில், லேட்டரைட் சாயில். அதனால சிவப்பு கலர்ல இருக்கும். பிரிக்ஸ் எல்லாமே. செங்கல். சரிங்களா? அத வச்சு சூடு பண்ணி இது செய்வாங்க. அதெல்லாம் பின்னாடி நான் நடத்துறேன் நானு. சரிங்களா? ஜியோகிராஃபில வரும். சரி, தப்பு செஞ்சா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க டிலீட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சரிங்களா? இப்ப நம்ம வந்து எல்லாமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே. சரிங்களா? ஸோ எதுக்கும் ஷை பண்ணிக்காதீங்க. ஹெசிடேட் பண்ணிக்காதீங்க. ஸோ தப்பு பண்ணா தான் அடுத்த டைம் வந்து ஓகே நான் இது தப்பு சொல்லியிருக்கேன். அடுத்த டைம் வந்து உங்க மைண்ட்ல வந்து நிக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ பாருங்க. எல்லாமே ஒவ்வொரு விஷயம் மேட் அப் ஆனது தான். ஃபாரஸ்ட், கையி சரிங்களா? ஸோ மத்தது எல்லாமே வந்து ஒரு விஷயம். என்ன விஷயம்? மேட்டர்ன்னு சொல்லுவாங்க அத. எல்லா விஷயமும் மேட்டரால உருவாக்க ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ எல்லாமே வந்து மேட்டர் பொருள். அந்த ஒரு விஷயங்கள் மூலக்கூறான்னு சொல்லுவாங்க. மேட்டரால உருவாக்குனது. சரிங்களா? வாட் இஸ் மேட்டர்? மேட்டர்ன்னா என்ன? சரிங்களா? இங்க பாருங்க. ஸோ இங்க ஒரு இடம் இருக்கா? ஃபுல்லா வந்து சின்ன சின்னதா இது பண்ணியிருக்காங்களா? ஸோ இங்க பாருங்க. கிளாஸ்ல போட்டுருக்கோமா? ஸோ அதுலயும் வந்து இத நிரப்பலாம். அதே மாரி இது ஜார்லயும் வந்து என்ன செய்யலாம்? நிரப்பலாம். அதே மாரி கேலக்ஸிலயும் இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குல்ல. அதுதான் மேட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ எம்ப்டி இது வந்து எம்ப்டின்னு சொல்லுவோமா? இல்ல வேக்கம்ன்னு சொல்லுவோம். ஒண்ணுமே இல்லாதது. ஆனா நெறைய விஷயங்கள் இருக்கும்போது அத மேட்டர்ன்னு சொல்லுவோம். புரியுதா? சரி இப்போ கிளாஸ் எடுங்க. கிளாஸ்க்குள்ள தண்ணி இல்லாதப்போ என்ன எம்ப்டி கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஆனா தண்ணி இருக்கும்போது எம்ப்டி கிளாஸ்ன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ப என்ன தண்ணி இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா மேட்டர் இருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். புரியுதா?
ஸோ ஒன்று வந்து ஒரு இடத்த பிடிச்சி வச்சிருக்குன்னு சொன்னா அந்த என்ன பிடிச்சி வச்சிருக்கோ அதான் மேட்டர். ஆனா மேட்டர்ல டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சா? மேட்டர் இஸ் எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். அது குறிப்பிட்ட மாஸ் இருக்கும், வெயிட் இருக்கும், அதே வந்து ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கும். அதுதான் வந்து நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு வந்து மேட்டர்ன்னு சொல்லுவோம். தமிழ்ல பருப்பொருள்னு சொல்லுவாங்க. பருப்பொருள் தமிழ் மீடியம் படிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பருப்பொருள். ஓகேவா? ஓகேவா? ஸோ மேட்டர் என்னது? மேட்டர் தட் எனிதிங். மேட்டர் இஸ் எனிதிங். எது வேணா இருக்கலாம். எது வேணா இருந்தாலும் அதுக்கு வெயிட் இருக்கணும். இப்ப நான் ஒரு விஷயத்துக்காக வெறும் வந்து ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிச்சுன்னா அது வெயிட் இல்லைன்னு சொன்னா அது மேட்டர்னு சொல்ல முடியாது. இல்ல வெறும் வெயிட் வச்சு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணலன்னா அது வந்து மேட்டர்னு சொல்ல முடியாது. ஸோ மேட்டருங்கிறது வந்து மாஸும் இருக்கணும், அதே மாதிரி ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணணும். ரெண்டுல எது போனாலும் வந்து அது மேட்டர்னு சொல்ல முடியாது. புரிஞ்சா? இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது மாத்தி கேட்டுருவாங்க. புரியுதா? ஸோ மேட்டர் எக்ஸிஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம். சரிங்களா? மேட்டர் வந்து அதோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல இருக்கு. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் சாலிட், லிக்விட், கேஸா இருக்கலாம். பிளாஸ்மா இது நான் பின்னாடி சொல்றேன் நானு. இந்த 5 வகையா மேட்டரை வந்து நம்ம பிரிக்கலாம். புரிஞ்சா? சாலிட் எழுதிட்டீங்களா ஃபர்ஸ்ட்? சாரி, எழுதிட்டீங்களா? வாட் இஸ் மேட்டர்? மேட்டர் வாட் இஸ் மேட்டர்னு சொல்லிட்டு இது எழுதிருங்க. எழுதிட்டீங்களா? ம். சரிங்களா? ஸோ மேட்டர் எக்ஸிஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். அதோட உருவங்கள் வந்து மாறும். மேட்டர்ங்கிறது பொதுவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மேட்டர்ங்கிறது மாசு, ஆக்குபை, ஸ்பேஸ். ரெண்டு இருந்துச்சு சொன்னா மேட்டர். ஆனா அந்த மேட்டர்ங்கிறது நிறைய வடிவங்கள் இருக்கும். சரிங்களா? நிறைய ஃபார்ம்ஸ்ல இருக்கும். ஃபார்ம்ஸ்னா வடிவங்கள் டிஃப்ரெண்டா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாலிடு, அடுத்தது செகண்ட் லிக்விடு, தேர்டு வந்து கேஸ், ஃபோர்த் பிளாஸ்மா, 5 வந்து பிஇசின்னு எழுதுக்குங்க. சரிங்களா? பிஇசி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி தரேன் நான். எழுதிட்டீங்களா இது? டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர். அடுத்தது போயிடலாமா எல்லாரும்? பாஸ்மேன் முடிச்சிட்டீங்களா? ஓகே, முடிச்சிட்டீங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? நோன் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸ்டேட்ஸ்னா வந்து உங்களுக்கு அதோட வடிவங்கள் இதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலிட், இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இது எல்லாமே சாலிட் தான். பயிறு கீரை எல்லாமே சாலிட் தான், கட்டியா இருக்குல்ல. ஸோ மாசும் இருக்கும். உருளைக்கிழங்கு கொண்டு போய் நம்ம வெயிட்ல போட்டோம் அப்படின்னா அது வெயிட் காமிக்கும். அதே மாதிரி ஒரு டப்பாலையும் போட்டு வச்சோம்னா ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். அதே மாதிரி லிக்விட் என்னது? உங்களுக்கு என்னது? ஒரு குடுவையில போய் லிக்விட் போட்டோம் அப்படின்னா இது வெயிட் காமிக்கும், லிட்டர்ல காமிக்கும். அதே மாதிரி ஸ்பேஸும் ஆக்குபை பண்ணிக்குது. ஸோ இது வந்து மேட்டர் தான். ஸோ கேஸ் என்னது? காத்து மாதிரி ஆவி மாதிரி இருக்கும் அது. ஸோ என்ன ஆகுது? இதுவும் வந்து ஒரு சிலிண்டர் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா வெயிட் காமிக்கும், ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணுது. ஸோ இது மூணுமே வந்து உங்களுக்கு வந்து மேட்டர் தான் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சா? அஸ்மா டிட் நாட் கம்ப்ளீட். ஸோ மேட்டர் சொல்லுங்க. ஓகே ஓகே. ஸோ அதனால தான் கேட்டுட்டு இருக்கேன் நான். ஓகே. ஸோ மேட்டர் டைப்ஸ். மேட்டர் எக்ஸிஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். என்னெல்லாம் ஃபார்ம்ஸ்? மேட்டர் சாலிட், லிக்விட், கேஸ், பிளாஸ்மா, பிஇசி. நீங்க பிடிக்கலன்னா சொன்னீங்கன்னா பின்னாடி திரும்பிக்குவேன். சரிங்களா? திருப்பிக்குவேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ புரிஞ்சா? சாலிட் வந்து ஏன் சாலிட் சொல்றோம்? ஏன் வெங்காயத்தை வந்து மேட்டர்னு சொல்றோம்? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன். ஸோ வெங்காயத்தை எடுத்து மேட்டர்னு சொன்னா அது வெயிட்டும் இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்த அடைச்சு வச்சீங்கன்னா அது இடத்த பிடிச்சி வச்சுக்கும். லிக்விடும் அதே மாதிரி தான். லிட்டர்ல வெயிட் இருக்கும் உங்களுக்கு, எத்தனை லிட்டர் அதே மாதிரி ஒரு இடத்த பிடிச்சி வச்சுக்கும். கேஸ் அப்படின்னு சொன்னாலும் சிலிண்டர்ல ஞாபகம் வச்சுங்க. சிலிண்டர்ல என்ன ஆகும்? உங்களுக்கு வெயிட் இருக்கு, அதே மாதிரி ஒரு இடத்த பிடிச்சி வச்சுக்குது. அதனால வந்து சாலிட், லிக்விட், கேஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம மேட்டர்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே. சாலிட் பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். சரிங்களா?
சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஆர் டைட்லி பேக்டு, ஹேஸ் அ டெஃபினைட் ஷேப் அண்ட் டெஃபினைட் வால்யூம். நான் சொன்னதுதான். சாலிட் பார்ட்டிகளை டைட்டா பேக் பண்ணிருக்கலாம். சரிங்களா, டைட்டா பேக் பண்ணிக்கலாம். ஒரு போட்டாலும் வந்து டைட்டா தானே பேக் ஆகும், ரொம்ப தூரத்துல போகாதுல்ல. இப்போ ஒரு கூடை எடுத்துக்கிறீங்க. சரிங்களா, ஒரு கூடையில வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போடும்போது என்ன ஆகும், எல்லாம் ஒட்டுக்கா தான் இருக்கும், டைட்டா தான் இருக்கும். ஒண்ணு இங்க போகாது, இன்னொன்னு இங்க போகாது. புரியுதா? அதான் டைட்லி பேக்கெட், டெஃபினைட் ஷேப்பா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, அது ஷேப் இருக்கும், டெஃபினைட் வால்யூமா இருக்கலாம். சரிங்களா, வால்யூமா இருக்கும், ஷேப்பும் இருக்கும், வால்யூமும் இருக்கும், அதோட வெயிட்டும் இருக்கும். சரிங்களா, செகண்ட் நாட் கம்ப்ளீட்டடா? ஒண்ணும் இல்ல, இதுல ஒண்ணும் இல்ல, இதேதான். உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் சொன்னேன், சாலிட் ஏன், லிக்விட் ஏன், கேஸ் ஏன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. சோ இதுக்கு வந்துருங்க. ஓகேவா? ஓகேவா? சோ இது மட்டும் பாத்துங்க இப்போ. இப்ப சாலிட் ஏன் வந்து மேட்டர்ன்னு சொல்றோம் அப்படி சொன்னா, அது வந்து நீங்க ஏதாச்சும் கூடைக்குள்ளேயே எதுக்காச்சும் உள்ள போட்டீங்க அப்படி சொன்னா டைட்டா உட்காந்துக்கும் போய். அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும், அதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும், வால்யூம் இருக்கும். புரிஞ்சா? சோ அதனால சாலிட் வந்து பார்ட்டிகிள் வந்து மேட்டர்ன்னு சொல்றோம். தே ஆர் நாட் கம்ப்ரசிபிள், கம்ப்ரஸ் பண்ண முடியாது. சரிங்களா, இப்ப வந்து ஆ இத எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆ டொமேட்டோ, அதாவது கிழங்கு எடுத்துட்டீங்க அப்படி சொன்னா, அத கம்ப்ரஸ் பண்ணா என்ன உடைஞ்சிரும்ல. இங்க இருந்து கம்ப்ரஸ்னா என்னம்மா, இங்க இருந்து அழுத்தம், இங்க இருந்து அழுத்தம் பண்றது கம்ப்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. கம்ப்ரஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? சோ ஒரு டொமேட்டோ எடுத்துட்டீங்க, இல்ல பொட்டேட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலும், கம்ப்ரஸ் பண்ணா என்ன ஆகும் உங்களுக்கு? பொட்டேட்டோன்னா வந்து உங்களுக்கு வந்து நசுங்கிரும். நசுங்கி உங்களுக்கு தனியா அது ஷேப் இதாயிரும். இப்ப கம்ப்ரஸ் பண்ண முடியாது. சரிங்களா? கேனாட் பி ஃபர்தர் கம்ப்ரஸ் மோர் டைட் ஸ்பேஸ். அது போட்டு திணிக்க முடியாது. திணிச்சா என்ன ஆகும்? உடைஞ்சிரும். இப்ப பலூன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு இதுல போடுறீங்க, நெறைய போடுறீங்க. அது இன்னியும் வந்து அமுத்தினீங்கன்னா பலூன் உடைஞ்சிரும். ஒரு நிமிஷம். இப்ப வாய்ஸ் கேக்குதா? இப்ப வாய்ஸ் கேக்குதாம்மா எல்லாத்துக்கும்? ஓகே, ஓகே, ஓகே. சோ இப்ப கேக்குதா வாய்ஸு? ஓகே. சோ சாலிட் ஏன்னு சொன்னா டைட்டா இப்போ பலூன் எடுத்துட்டோம் அப்படி சொன்னா, சோ பலூன்ல ஒரு கூடையில போடு. சரிங்களா? அடைச்சுக்கும் இது. டைட்டா தான் இருக்கும் பலூன் எல்லாத்தையும். சோ இத கம்ப்ரஸ் பண்ணா என்ன ஆகும் உங்களுக்கு? உடைஞ்சிரும். புரியுதா? அதனால வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியாது? கம்ப்ரஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? சோ 2 பாயிண்ட் புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட், செகண்ட் பாயிண்ட் புரிஞ்சுச்சா? 2 பாயிண்ட் யாருக்காச்சும் புரியாம இருக்கா? ஏன் சாலிட வந்து நான் மேட்டர்ன்னு சொல்றோம்? அதுக்கு உண்டான பண்ப தான் சொல்றோம். சாலிட்ன்னு சொல்லி எத தான் சொல்லுவோம்? அப்படிங்கிறத சொல்றேன். சாலிட்னா வந்து டைட்டா பேக் ஆகும். ஷேப் இருக்கும், வால்யூம் இருக்கும். அதே மாரி அத திருப்பி போட்டு அமுக்க முடியாது நம்மளால. கம்ப்ரஸ் பண்ண முடியாது. சரிங்களா? கேனாட் பி ஃபர்தர் கம்ப்ரஸ் இன் மோர் டைட் ஷேப். அது திருப்பியும் வந்து கம்ப்ரஸ் பண்ணி டைட் ஷேப் பண்ண முடியாது. பலூன் எடுத்து கம்ப்ரஸ் பண்ணா என்ன ஆகும்? உடைஞ்சிரும். தக்காளி எடுத்து நசுக்குனா பிதுங்கிரும். மூஞ்சில தான் தெறிக்கும். சரிங்களா? பாருங்க. தே ஷோ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலாஸ்டிசிட்டி. சரிங்களா? எலாஸ்டிசிட்டி வந்து உங்களுக்கு காமிக்கும். எலாஸ்டிசிட்டின்னா, நீங்க ரப்பர் ரப்பர் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, உங்க கையில ரப்பர் இருக்கும். இல்ல ரப்பர் பேண்ட் வச்சிருப்பீங்கல்ல, அத வந்து இன்சைட் இழுங்க, இன்சைட் இழுங்க. அப்ப என்ன ஆகும்? அது இழுக்க முடியுமா? முடியும்ல. உங்களுக்கு அதே மாரி பலூன் எடுத்துக்கங்க. பலூன் என்ன ஆகும்? சின்ன பலூனா இருக்கும். நீங்க ஊதும்போது விரியும். விரியும். இதான் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. மத்தவங்க எல்லாத்துக்கும் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஒரு நிமிஷம். நீங்க சாலிட்ன்னு சொன்ன இப்ப கேக்குதா எல்லாத்துக்கும்? வாய்ஸ் கேக்குதா? ஆடிபிளா? ஓகே, ஓகே. சோ நீங்க நீங்க சாலிட்னா வந்து வெறும் கட்டையா நெனச்சுக்காதீங்க. சரிங்களா? சாலிட்னா என்ன சொன்னேன் நானு? பலூனும் ஒரு சாலிடு தான். ரப்பர் பேண்டும் ஒரு சாலிடு தான்.
கட்டியா இருக்குல்ல உங்களுக்கு, அது ஒரு ஸ்பேஸ் அடைச்சுக்குதுல்ல. புரியுதா? நீங்க அத மட்டும் நினைச்சுக்க. ரொம்ப வந்து திங்க் பண்ண வைக்காதீங்க. சாலிட்னா என்னது? ஸ்பேஸ் அடைச்சுக்கணும். வால்யூமோ, வெயிட்டோ ஏதாச்சும் இருக்கணும். அதுக்கு பேரு தான் சாலிடு. சரிங்களா? ஒரு டைப் ஆஃப் நெறைய சாலிட் இருக்கு உங்களுக்கு. புரியுதா? சோ பலூனும் ஒரு சாலிடு தான். சோ பலூன் என்ன ஆகும் உங்களுக்கு? ஊதும்போது விரிவடையும். அதாவது எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. எலாஸ்டிசிட்டின்னா இழுக்கும்போது இழுக்குறதுல. அதுதான் எலாஸ்டிசிட்டி. புரியுதா? சாலிடுக்கு எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கு. சரிங்களா? சம் சாலிட் கேன் ரிட்டெயின் த ஷேப். ரிட்டெயின்னா திருப்பி வந்துக்கும். சரிங்களா? இப்ப என்னது? இந்த பலூன் வந்து என்னது? ஊதும்போது பெருசாயிக்கும். அந்த காத்து போச்சு அப்டிச்சுன்னா, சின்னதா மாறிரும். ஊதும்போது பெருசாகும். காத்து போச்சுன்னா சின்னதா மாறிரும். ஆஃப்டர் த எக்ஸ்டெண்டிங் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்டி சொன்னா, வித்ட்ரானா இழுத்துட்டோம் அப்டி சொன்னா. லைக் அன் எலாஸ்டிக் ரோப் ஆர் ரப்பர் பலூன். ஒரு நிமிஷம். அப்படியே இருங்க. ஆ இப்ப கேக்குதா வாய்ஸு? வாய்ஸ் கேக்குதா? ஓகே. 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 இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதான்னு சொல்லுங்க. ஓகே. சோ சோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, உங்களுக்கு சாலிடோட ப்ராப்பர்ட்டீஸ் சொல்றேன் நானு. புரியுதா? சோ திருப்பி ஒரு தடவ எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஞாபகம் வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாலிட்னா என்ன? ஒரு இடத்த புடிச்சுக்கும். மேட்டர்னா மேட்டர் வந்து டைப் ஆஃப் சாலிட் தான். சரிங்களா? மேட்டர சாலிட்ன்னு சொல்லலாம். சரிங்களா? சோ மேட்டர் வந்து சாலிடு, லிக்விடு, கேஸு, பிளாஸ்மா பிளஸ் பிஇசின்னு சொல்லுவாங்க. 5 டைப் இருக்கு. இப்ப சாலிட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து சாலிடோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? உங்களுக்கு டைட்டா பேக் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைட் இருக்கும். சரிங்களா? செகண்ட் என்னது? ஷேப் இருக்கும். இந்த ஒரு குறிப்பிட்ட ஷேப் இருக்கும். 3 வந்து வால்யூம் இருக்கும். வால்யூம் ஒரு கேஜி என்ன வேணா சொல்லிக்கலாம் அத. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் 4த் ப்ராப்பர்ட்டி என்னது? நாட் கம்ப்ரசிபிள். சரிங்களா? கம்ப்ரஸ் பண்ண முடியாது. 5த் என்னது ப்ராப்பர்ட்டி? உங்களுக்கு எலாஸ்டிசிட்டி இருக்கும். இழுத்தா இழுத்துரும். சரிங்களா? 6வது எலாஸ்டிசிட்டினா ரிட்டெயின் ஷேப் ஆகும். ஒரிஜினல் ஷேப்க்கு ரிட்டெயின் ஆயிரும். ரிட்டெயின்னா திரும்பி வர்றதும். ஆனா சிலது திருப்பி வர முடியாது. புரிஞ்சா? இந்த 5 ப்ராப்பர்ட்டி நான் இங்க சொல்லியிருக்கேன். எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். சோ எக்ஸாம்பிள் வந்து பலூன் வச்சுக்கலாம். சோ பலூன் வந்து ஒரு இடத்துல போட்டீங்க அப்படின்னா டைட்டா இருக்குமா? ஷேப் இருக்கா பலூனுக்கு? வால்யூம் இருக்கா? வெயிட் பார்த்தா பலூன் எவ்வளவு வால்யூம் இருக்குன்னு தெரியுமா? அத என்ன செய்ய முடியாது. கம்ப்ரஸ் பண்ண முடியாதுல்ல. கம்ப்ரஸ் பண்ணா உடைஞ்சிரும். சோ நீங்க ஊதும்போது சின்னதா இருந்த பலூன் பெருசா மாறிரும். அதுக்கப்புறம் அந்த காத்த எடுத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னா பழைய நிலைக்கு வந்துரும். இதுக்கு பேரு தான் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. சோ இந்த 5 ப்ராப்பர்ட்டி புரிஞ்சா சாலிடோடது? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இது தனியா எழுதி வச்சுக்கங்க இந்த 5 ப்ராப்பர்ட்டிய. சோ இந்த மாரி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் முக்கியம். இதெல்லாம் ஏன் வந்து உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன். சோ எழுதிக்கங்க. சோ கான்செப்ட் புரிஞ்சா? ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ல வந்து சாலிடு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னேன். சுஹைனா உங்களுக்கு என்ன புரியல? கரெக்ட்டா சொல்லுங்க. சாலிடுக்கு என்னலாம் இருக்கும்? டைட்டா இருக்கும். ஒண்ணுல ஒரு டப்பால போட்டீங்கன்னா, ஷேப் இருக்கும். அதோட குறிப்பிட்ட ஷேப். எந்த சாலிட் போட்டாலும் ஷேப் இருக்கும். இந்த வால்யூம் இருக்கும். அதுக்கு உண்டான வால்யூம் இருக்கும். வெயிட் அந்த மாரி சொல்றது. அத கம்ப்ரஸ் பண்ண முடியாது. கம்ப்ரஸ் பண்ணா பலூன் உடைஞ்சிரும். தக்காளி போட்டீங்கன்னா பிதுங்கிரும். அதே மாரி எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொன்னா, அது திரும்பி இழுத்தோம் அப்படின்னு சொன்னா, திருப்பி ஒரு எக்ஸாம்பிள் வந்து பலூனு. இல்ல நீங்க புரியலன்னா கரெக்ட்டா சொல்லணுங்க. சரிங்களா? நீங்க மத்தவங்களுக்காக பார்க்காதீங்க. மத்தவங்கலாம் எஸ் சொல்றாங்க. ஆனா எனக்கு புரியல அப்படின்னு சொன்னா, நீங்க தான் காசு கட்டியிருக்கீங்க. புரிஞ்சுச்சுங்களா? சோ உங்களுக்கும் சேர்த்து தான் நான் எடுக்கிறேன். மத்தவங்களுக்காக நான் எடுக்கிறது இல்ல. சோ இங்கலருந்து 6த்லருந்து 5த்லருந்து 12த் வரைக்கும் பசங்கலாம் இருக்காங்க. சோ யாருமே வந்து அ சங்கடப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம் கேட்கறக்கு.
சரிங்களா? சோ என்கிட்ட பேசுறதுக்கு நீங்க வெட்கப்படக்கூடாது என்னைக்குமே. ஹெசிடேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? நீங்க கல்வி கத்துட்டு தான் பண்றீங்க. நீங்க பாக்ஸ்ங்கிறது வந்து நீங்க பாக்ஸ்ன்னா வந்து என்ன எத சொல்றீங்க பாக்ஸ்? சோ வெறும் ஒரு பாக்ஸ் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது. நீங்க அது வந்து நீங்க என்ன பாக்ஸ் என்னால ஆனது இருக்கு? அதோட மெட்டீரியல் என்ன? புரிஞ்சா? சோ அது மெட்டீரியல் என்ன? என்ன பாக்ஸ் அது? ரப்பர் பாக்ஸா? இல்ல வந்து இரும்பு பாக்ஸா? வித்தியாசம் இருக்கா? ரப்பர் பாக்ஸ்னா உங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே அடங்கும்ல? புரியுதா? நீங்க வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ். பிளாஸ்டிக் பாக்ஸ் எலாஸ்டிசிட்டி இருக்குமே உங்களுக்கு. நீங்க வந்து சூடு பண்ணி பாருங்க. சூடு பண்ணும்போது என்னது? அதோட ஷேப் மாறுதா? இப்போ உங்க வாட்டர் பாட்டிலே எடுத்துக்கங்களேன். வாட்டர் பாட்டிலே எடுத்துட்டீங்க அப்டி சொன்னா, சூடு பண்ணும்போது இல்ல அது நல்லா நசுக்கி பாருங்க. அது கிரஷ் ஆகும்போது அதோட ஷேப் மாறும்ல. அதுவும் எலாஸ்டிசிட்டி தான். அத ஒடுக்கலாம். இந்த கிரஷ் ஆயிடுச்சு அப்டின்னு சொன்னா, இது ஒடுங்கிருச்சு அப்டின்னு சொன்னா ஒடுக்கலாம். இங்க அடிச்சீங்க அப்டின்னா திருப்பி ஷேப் கொண்டு வரலாம். ஆனா சிலது கொண்டு வர முடியாது. அதான் சொல்றாங்க. சம் சாலிட் கொண்டு வர முடியும். ஆனா நெறைய சாலிட் கொண்டு வர முடியாது. சம் மட்டும் தான். மெல்ட் ஆகும்போது தான் சொல்றேன் நானு. சரிங்களா? அதனால தான் சம்ன்னு சொல்றான். சம்முன்னா என்னது? கொஞ்சம். கொஞ்சம் இதெல்லாம் வந்து இது ஷேப்க்கு வரும். கொஞ்சம் ஷேப்க்கு வராதுன்னு சொல்றான். புரியுதா? ஓகே. மத்தவங்க சுபைதா, சுஹைனா ஓகேவா? காமனா இப்ப வந்து எல்லாருமே நல்லவங்க இருக்க முடியாது. சரிங்களா? ஒரு மனிதர்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, எல்லாருமே நல்லவங்களா இருக்க முடியாது. எல்லாமே கெட்டவங்களா இருக்க முடியாது. அதே மாரி தான் இதுவும் கான்செப்டும். சரிங்களா? எல்லாமே வந்து நம்ம சொல்றது எல்லாத்துக்குமே பொருந்தா இதா இருக்காது. சரிங்களா? சிலது வந்து எக்செப்ஷனலா இருக்கும். புரிஞ்சுச்சா? அடுத்தது போயிடலாமா? எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? எல்லாரும் எழுதிட்டீங்களான்னு சொல்லுங்க. அடுத்தது போயிடலாம். சோ படிச்சுட்டீங்கன்னா, உங்க பக்கத்துல இருக்கிறத வச்சு ரிலேட் பண்ணி பாத்துக்கங்க. எந்த அளவுக்கு உங்க பக்கத்துல இருக்கிற விஷயத்த வந்து ரிலேட் பண்ணீங்களோ, அந்த அளவுக்கு மண்டையில நிக்கும். சரிங்களா? அடுத்தது போயிடலாமா? ஓகே. அடுத்தது லிக்விட். சரிங்களா? சோ லிக்விட்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு ஸ்டேட் ஆஃப் மேட்டர் தான். மேட்டரோட ஒரு ஸ்டேட். அதாவது ஒரு டிஃபரண்ட் ஃபார்ம். லிக்விட் பார்ட்டிகல்ஸ் ஆர் பேக்டு லெஸ் டைட்லி. டைட்டாலாம் போட முடியாது. இப்போ கிளாஸ்ல லிக்விட் ஊத்துனோம்னு வச்சுக்கோங்க, அது வெளிய வந்துரும் ஈஸியாவே. லைட்டா ஆட்டுனாலே வெளிய வந்துரும். இதே வந்து நம்ம என்ன செய்யலாம்? இதே வந்து டொமேட்டோ, பொட்டேட்டோ போட்டீங்கன்னா ஈஸியா வெளிய வராது. ரொம்ப அசைச்சாலும் வெளிய வராது. ஆனா, தண்ணி எடுத்து பாருங்க கிளாஸ்ல. கொஞ்சமா அசைச்சாலும் வெளிய வந்துரும். சரிங்களா? லெஸ் டைட்லி தேன் சாலிட். சோ தட் இஸ் ரீசன் தே கேன் ஃப்ளோ. அதனால தான் ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோனால தான் வழிஞ்சு ஓடுது. இப்ப தண்ணிய கொட்டி பாருங்க, ஈஸியா ஓடிரும். ஆனா வந்து நீங்க பொட்டேட்டோ, டொமேட்டோ அப்படி சொன்னா, இந்த அளவுக்கு வந்து ஓடாது. ஆனா அதுவும் ஓடும். உருண்டு ஓடும். ஆனா தண்ணி போற அளவுக்கு ஸ்பீடா போகாது. இப்ப தண்ணீன்னு பார்த்தாலே எல்லாத்துக்கும் பயம் வந்துரும். சவுத்லாம் ஃப்ளட், சென்னை ஃப்ளட். திருப்பி ஏன் சார் தண்ணிய ஞாபகப்படுத்துறீங்கன்னு கேட்க போறீங்க. புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சா? லிக்விட் பார்ட்டிகிள் வந்து லெஸ் டைட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னது? லிக்விடுக்கு. நான் இங்க எழுதிர்றேன். லிக்விடுக்கு லெஸ் டைட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்து என்னது? ஃப்ளோ பண்ணும். லெஸ் டைட்டானால தான் ஃப்ளோ ஆகுது. புரிஞ்சா? 2 ப்ராப்பர்ட்டி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. தன்மை. அடுத்து லிக்விட்ஸ் அண்ட் கிளாஸஸ் ஆர் தஸ் கால்ட் ஃப்ளூயிட்ஸ். அப்போ லிக்விடையும், கேஸையும் என்ன செய்றோம்? ஃப்ளூயிட்ன்னு சொல்றோம். ஃப்ளூயிட்னா என்னது? தண்ணி மாரி ஃப்ளோ ஆகுறது ஃப்ளூயிட்ன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயம் ஃப்ளோ ஆகுதோ அதுவே ஃப்ளூயிட்ன்னு சொல்லலாம். சோ லிக்விடும், கேஸையும் ஃப்ளூயிட்ன்னு சொல்லுவாங்க. சோ இதுவரைக்கும் உங்களுக்கு ஃப்ளூயிட்னா தண்ணீன்னு தான் உங்களுக்கு நெனச்சிருப்பீங்க. ஆனா கேஸும் ஒரு ஃப்ளூயிட் தான். புரிஞ்சா? ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. சரிங்களா? கேஸ் வந்து நீங்க பைப் கனெக்ஷன் கேஸ்ல இருந்து அடுப்புக்கு போகுதா? ஃப்ளோ ஆகுதா? அதனால தான் அது ஃப்ளூயிட்ன்னு சொல்லுவாங்க. தே ஆர் நான் கம்ப்ரசிபிள் அண்ட் ஹேஸ் டெஃபினைட் வால்யூம். இத கம்ப்ரஸ் பண்ண முடியாது. கம்ப்ரஸ் பண்ணா வெடிச்சிரும். தே டோன்ட் ஹேவ் டெஃபினைட் ஷேப். அதே மாரி கேஸுக்கும் இதுக்கும் ஷேப் இருக்காது. சோ நான் சொன்னேன். 3 ப்ராப்பர்ட்டி நான் கம்ப்ரசிபிள். 4 வந்து என்னது உங்களுக்கு? டெஃபினைட் வால்யூம் இருக்கும். டெஃபினைட்னா இவ்ளோ கிலோ அந்த மாரி. 5வது வந்து என்னது? நோ டெஃபினைட் ஷேப். எது கூட போனோமோ அது போயிரும். சரிங்களா? சோ தண்ணிக்குள்ள ஊத்துனோம் அப்படி சொன்னா தண்ணி மாரி ஆயிரும்.
கேஸ்க்குள்ள கேஸ் சிலிண்டருக்குள்ள போட்டோம் அப்படின்னு சொன்னா கேஸ் வந்து அதா மாறிடும் உங்களுக்கு. புரியுதா? சோ 5 விஷயம் சொல்லியிருக்கேன். லெஸ் டைட்டா இருக்கும். அதனால ஃப்ளோ ஈஸி ஆகும். அதே நான் கம்ப்ரெசிபிளா இருக்கும். டெஃபினிட் வால்யூம் இருக்கும். நோ டெஃபினிட் ஷேப்பா இருக்கும். ஓகேவா? சோ எழுதிட்டீங்களா? எல்லாத்துக்கும் புரிஞ்சா? பாஸ்மின் அயான் புரிஞ்சா? மத்தவங்களுக்குலாம் புரிஞ்சா? ஓகே. ஒண்ணும் இல்ல. இப்போ ஒண்ணும் இல்ல. லிக்விடோட ப்ராப்பர்ட்டி சொல்றேன். லிக்விட் வந்து லெஸ் டைட்டா தான் இருக்கும். நீங்க எடுத்துக்கிறது கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டீங்க அப்படி சொன்னா, ஈஸியா வந்து விழுந்துரும். புரிஞ்சுங்களா? சோ லெஸ் டைட்டா இருக்கறனால தான் அது ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த ஓடுது. நீங்க கம்பேர் பண்ணும்போது சாலிட்ட கம்பேர் பண்ணும்போது ஈஸியா ஓடிரும். வழிஞ்சு ஓடிரும். சரிங்களா? சோ இது ஓடுறனால தான், ஃப்ளோ பண்றனால தான் அதுக்கு பேரு வந்து ஃப்ளூயிடுன்னு சொல்றாங்க. சோ எத தான் ஃப்ளூயிடுன்னு சொல்லலாம், லிக்விடுன்னு சொல்லலாம், கேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படின்னு சொன்னா, நீங்க கேஸையும் வந்து கம்புனீங்கன்னா அது போயிரும் உங்களுக்கு. அதே மாரி வந்து கேஸையும், லிக்விடையும் கம்ப்ரஸ் பண்ண முடியாது. எப்படி கம்ப்ரஸ் பண்ணுவீங்க? நீங்க பேக்ல வந்து தண்ணி எடுத்துட்டீங்கன்னா, கம்ப்ரஸ் பண்ணா உடைஞ்சுச்சுன்னா தெரிச்சிரும். ஆனா டெஃபினைட் வால்யூம் இருக்கும். எவ்வளோ வால்யூம், எவ்வளோ லிட்டர்ன்னு சொல்லுவோமா? பால் எவ்வளோ லிட்டர்? சோ பால் வந்து 1/2 லிட்டர் வாங்கிட்டு வரீங்க. அத அமுத்தி பாருங்க உடைஞ்சிரும். கம்ப்ரஸ் பண்ண முடியாது. அதே மாரி டெஃபினைட் ஷேப் இருக்காது. நீங்க பால் வந்து எங்க வேணா ஊத்தலாம். பால் பாக்கெட்ல ஊத்தீங்கன்னா பால் இதா இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு குடிக்கிற பாட்டில்ல போட்டீங்கன்னா, அது மாரி ஆயிரும். புரிஞ்சுங்களா? சோ வந்து லெஸ் டைட்டா இருக்கு. ஃப்ளோ ஆகும். கம்ப்ரஸ் பண்ண முடியாது. அழுத்த முடியாது. ஆனா டெஃபினைட் வால்யூம் இருக்கும். எவ்வளோ லிட்டர் இருக்கும். அதே மாரி நோ டெஃபினைட் ஷேப்பா இருக்கும் உங்களுக்கு. ஷேப்பா இருக்காது உங்களுக்கு. ஆனா சாலிட் வந்து ஷேப்பா இருக்கும் உங்களுக்கு. புரிஞ்சா? இந்த 5 குவாலிட்டி புரிஞ்சா? லிக்விடோடது புரிஞ்சா? அனாஸ் புரிஞ்சுங்களா? ஓகே, ஓகே, ஓகே. அடுத்தது போயிடலாமா? எழுதிட்டீங்களா எல்லாரும்? எழுதிட்டீங்களா? ஃபினிஷ்டா? ஓகே, ஓகே. இம்முன்னு போடாதீங்க. எஸ்ன்னு போடுங்க. சுஹைனா, இம்முன்னு போட அது நான் ப்ரொஃபஷனல். சரிங்களா? நீங்க ஐஏஎஸ் ஆக போறீங்க. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட இம்முன்னு போடலாம். ஆனா ப்ரொஃபஷனலா இருக்கும்போது எஸ் சார் அந்த மாரி போட்டுக்கங்க. சரிங்களா? சோ சில விஷயங்கள் நான் சொல்லுவேன் நானு. அத வந்து தப்பா நினைக்காம எடுத்துக்கணும். ஓகேவா? சோ உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் நானு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பிஹேவ் பண்ணும்போது வேற மாரி இருக்கணும். பொது வழியில பிஹேவ் பண்ணும்போது வேற மாரி இருக்கணும். சரிங்களா? இப்பவே நீங்க பிஹேவ் பண்ண தெரிஞ்சுக்கங்க கரெக்ட்டா. ஓகே. சோ அடுத்தது பாருங்க. அடுத்து கேஸ். சோ கேஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் வெரி ஸ்பார்ஸ்லி ஃப்ரம் ஈச் அதர். ஸ்பார்ஸ்னா வந்து இடம் விட்டு இருக்கும். ஸ்பார்ஸ் அப்பன்னா விட்டு விட்டு ரொம்ப ஸ்பேஸ் இருக்கும். சோ சாலிட் என்ன சொல்லியிருந்தேன் நானு? சாலிட், லிக்விட், கேஸ். சாலிட் வந்து டைட்டா இருக்கும். லிக்விட் வந்து ஓரளவுக்கு லெஸ் டைட்டா இருக்கும். ஆனா இது வந்து ரொம்ப தூரமா இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு. ஒண்ணு சேராது. சண்டை போட்டுட்டு அன்சைட், இன்சைட் போன மாரி உட்கார்ந்துட்டு இருக்கும். எப்படி நீங்க அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை போடுவீங்க, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போடுவீங்க. அது ரொம்ப தூரத்துல போய் உட்கார்ந்துக்குவீங்கல்ல, அந்த மாரி. கேஸ் பார்ட்டிகிள் வந்து ஒவ்வொன்னும் வேற மாரி இருக்கும். சோ இங்க பாருங்க. இந்த மாரி ரொம்ப தூரத்துல இருக்கும். இது வந்து லிக்விட்ல இருக்கா? சோ இங்க பாருங்க. வேற வேற தூரமா இருக்கும் உங்களுக்கு. ஸ்பார்ஸ்னா ரொம்ப தூரத்துல, இடைவெளி விட்டு அப்படிங்கிறதான் அர்த்தம். கேப் அதிகமா இருக்கும். தே நெய்தர் ஹேவ் டெஃபினைட் ஷேப் நார் டெஃபினைட் வால்யூம். நெய்தர்னா ஷேப்பும் இருக்காது, வால்யூம் இருக்காது. சோ இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன? நான் எழுதிர்றேன் நானு. தூரமா இருக்கும். ஸ்பார்ஸா இருக்கும். ஸ்பார்ஸா இருக்கும். கேப் அதிகமா இருக்கும். ஸ்பார்ஸ்னா கேப் அதிகமா இருக்கும். ஒண்ணும் மாலிக்யூல்ஸ். சரிங்களா? செகண்ட் என்ன ஆகும்? ஷேப் இருக்காது. ஷேப்பும் இருக்காது. அதே மாரி வால்யூமும் இருக்காது. கேஸ்க்கு. நெய்தர் அப்படி சொன்னா இது இருக்காது, அது இருக்காதுன்னு சொல்றாங்க. 3வது என்ன? The gas particles also can flow very fast, move in a random motion. சரிங்களா? கேஸ் வந்து
கேஸ் திறந்து விட்டுறாதீங்க அதுக்குன்னு. ஸோ உங்களுக்கே தெரியும் கேஸ் வந்து எங்க வேணா சட்டு சட்டுன்னு போயிடும் உங்களுக்கு. சரிங்களா? ஃப்ளோ வெரி ஃபாஸ்டா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கும். ஃப்ளோ ஃப்ளோ வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஃபாஸ்ட் ஃப்ளோயிங்கா இருக்கும் உங்களுக்கு. ரேண்டம்னா வந்து கன்னா பின்னா மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ அதான் ப்ரௌனியன் மோஷன் சொல்லுவாங்க. இது இப்போதைக்கு தேவையில்ல உங்களுக்கு. ஸோ ப்ரௌனியன் மோஷன்னா வந்து இந்த ஃப்ளோ வந்து ரேண்டமா இருக்குங்கிறது சொல்றது தான் ப்ரௌனியன் மோஷன். ஸோ ப்ரௌனியன் மோஷனுக்குள்ள போ வேண்டாம். ஸோ அது ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கங்க. ப்ரௌனியன் மோஷன்னா என்னன்னு பார்த்துக்கங்க. ப்ரௌனியன் மோஷன். இப்போ இப்போ எல்லாரும் டெக்ஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ வீட்டுக்கு கிளாஸ் முடிச்சுட்டு நாளைக்கு வந்து செக் கூகுள் பண்ணிட்டு, அத எழுதிட்டு, அந்த எழுதுனத எனக்கு அனுப்புங்க. ப்ரௌனியன் மோஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அங்க பாருங்க. தே கேன் ஃப்ளோ ஃப்ரம் தேர் கான்சன்ட்ரேட்டட் ஏரியா டூ அதர் ஏரியாஸ். கான்சன்ட்ரேட்னா இங்க இருக்கும். கான்சன்ட்ரேட் ஒரே இடத்துல இருக்குதா? கான்சன்ட்ரேட். சரிங்களா? ஒரே இடத்துல வந்து குமிஞ்சு கிடக்குது. சரிங்களா? இப்ப எப்படி? இப்போ நீங்க ஸ்கூல்ல வந்து ஒரு ஒரு ஓரமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்னு பேசிட்டு இருப்பீங்க. திடீர்னு இங்க இருந்து சார் வராரு. பார்த்தோனே தெரிச்சு ஓடுவீங்கல்ல? அதே மாரி தான். புரியுதா? ஸோ அதே மாரி இங்க வந்து இங்க மாரி கூட்டமா நிக்குங்க. அதே மாரி இது தெரிச்சு ஓடவும் செய்யும். அதுக்கு பேர் டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. 4வது டிஃப்யூஷன். டிஃப்யூஸ் பண்றது. டிஃப்யூஸ் அப்படி சொன்னா வந்து பிரிச்சு விடுறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னேன், ஸ்பார்ஸ். இடம் விட்டு விட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு நியூ வேர்டா உங்களுக்கு கத்துக் குடுக்குறேன். சரிங்களா? ஸோ நியூ வேர்ட் கத்துக் குடுக்குறேன். சரிங்களா? அதனால வந்து அத நோட் பண்ணி வச்சுக்கங்க. இனி வந்து யூஸ் பண்ணும்போது கேப்பா இருக்குங்க பதிலா நீங்க ஸ்பார்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஃபிரெண்ட்ஸ்ட்ட எல்லாம். அடுத்து ஷேப் இருக்காது, வால்யூம் இருக்காது. அதே மாரி ஃபாஸ்ட் ஃப்ளோவிங்கா இருக்கும். ஃப்ளோ ஃபாஸ்ட் ஃப்ளோவா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் டிஃப்யூஷன். அப்பன்னா வந்து கான்சன்ட்ரேட் இருக்கிற இடத்துல வந்து தெறிச்சு ஓடும். கூட்டமா இருக்க தெரியும். கூட்டத்துல இருந்து தெறிச்சு ஓடவும் செய்யும் இது. தே கேன் ஃப்ளோ ஃப்ரம் தேர் கான்சன்ட்ரேட் ஏரியா டூ அதர் ஏரியாஸ். தே கேன் பி ஹைலி கம்ப்ரசிபிள். இது வந்து கம்ப்ரசிபிள். சரிங்களா? ஹைலி கம்ப்ரசிபிள். கம்ப்ரஸ் பண்ணி ஒரு இடத்துல அடைச்சு வைக்கலாம் அத. ஸ்கிரீன் தெரியலையா? நம்ம எல்லாத்துக்கும் தெரியலையா? ஷேர் பண்ணேனா? ஷேர் பண்ணி தான் இருக்கேன். ஆமா. ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே. ஸோ ஹை கம்ப்ரசிபிளா இருக்கும். ஓகே, ஓகே. தஸ்னீம் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா இப்போ? ஓகே. சரிங்களா? ஹை கம்ப்ரசிபிள். கம்ப்ரஸ் பண்ணலாம். ஒரு இடத்துல போட்டு வைக்கலாம். இங்க பாருங்க. கேஸ வந்து எல்பிஜி இதுல உங்க சிலிண்டர்ல அடைச்சு வைக்கிறாங்கல்ல, அதேதான். சரிங்களா? கேன் பி ஸ்டோர்ட் அண்டர் பிரஷர். சரிங்களா? ஹை பிரஷர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கம்ப்ரசிபிள், கம்ப்ரசிபிள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 6 வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஹை பிரஷர்ல. ஹை பிரஷர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்பிஜி சிலிண்டர்ஸ், கொக்கோ கோலா பாட்டில்ஸ் இதுல எல்லாத்துலயும் வந்து என்ன செய்றோம்? கேஸையும் தான் சேர்த்து வைக்கிறோம். கொக்கோ கோலா பாட்டில் எடுத்தோனே புஸ்ன்னு ஒரு சவுண்ட் வருமா? பெப்சி எல்லாம் ஓப்பன் பண்ணா புஸ்ன்னு ஸ்ப்ரைட்லாம் புஷ் பண்ணோம்னா, அது கேஸ அடைச்சு வச்சிருப்பாங்க. புரியுதா? சோ கேஸோட ப்ராப்பர்ட்டி என்ன? ஸ்பார்ஸ். இடம் விட்டு அது இருக்கும். ஷேப் இருக்காது, வால்யூம் இருக்காது. அதே மாரி ஃபாஸ்ட்டா ஃப்ளோ ஆகும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபாஸ்ட்டா போகும். அதே மாரி கான்சன்ட்ரேட்டர் ஹை ஏரியால இருந்து லோ ஏரியாக்கு போகும். சரிங்களா? ஹையா இருக்கிற ஏரியால இருந்து லோ ஏரியாக்கு போகும். அதாவது கான்சன்ட்ரேட்டட். கான்சன்ட்ரேட்னா அதிகமா கூட்டமா இருக்கிற இடத்துல கம்மி இடத்துக்கு போகும். அதே மாரி ஹை கம்ப்ரஸ் பண்ணலாம். கம்ப்ரஸ் பண்ணி ஒரு இதுல வந்து சேர்த்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எக்ஸாம்பிள் கோகோ கோலா பாட்டில்ல கேஸ போட்டுட்டா நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம். அதே மாரி கேஸ் சிலிண்டர்ல கம்ப்ரஸ் பண்ணி தான் போட்டு வைக்கிறோம். இப்ப புரிஞ்சா? வாய்ஸ் கேக்குதா எல்லாத்துக்கும்? ஓகே. சோ இது புரிஞ்சாம்மா? கேஸோட ப்ராப்பர்ட்டீஸ் புரிஞ்சா? பாஸ்மின் புரிஞ்சா எல்லாத்துக்கும்? ரஞ்சித் புரியுதா? தஸ்னீம் புரியுதா? அனஸ் ஓகேவா? ஜுவைரியா புரியுதாம்மா? ஓகே, ஓகே.
ஓகே ஓகே ஓகே. ஸோ எழுதிட்டீங்களா? நோட்ஸ் எடுத்துக்கங்க. நான் தனியா போட்டு எழுதுனதும் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. 1, 2, 3, 4, 5ன்னு போட்டிருக்கேன்ல, அதுவும் எழுதிக்கங்க. சரிங்களா? சைடுல எழுதிக்கங்க. ஸோ இந்த சென்டென்ஸும் உங்களுக்கு வேணும், இதுவும் வேணும். ஓகே 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 ஓகே. நாளைக்கு பிளாஸ்மா நாளைக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ இப்போ இது 3மே வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு தடவ ரிவிஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ எல்லா விஷயமும் வந்து மேட்டரால ஆனது தான். சரி, கை, காலு, கண்ல பார்க்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு மேட்டரால ஆனது தான். மேட்டர்ன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மாஸ் இருக்கணும். அதே மாரி ஒரு ஸ்பேஸ ஆக்குபை பண்ணிக்கணும். அதுக்கு பேரு தான் மேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாலிடு, லிக்விடு, கேஸு, பிளாஸ்மா, பிஇசி. இது பிஇசி பின்னாடி என்னன்னு சொல்றேன் நானு. இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. பிரேக் ஆகுதா? வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்ப கேக்குதா? ஓகே, 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 ஓகே. சில பேத்துக்கு நெட்வொர்க் ஏரியா கம்மியா இருக்கும். ஒருவேள டேட்டாவும் கம்மியா இருக்கும். அதனால உங்களுக்கு அந்த மாரி தெரியலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேனா? ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நம்ம மெதுவா தான் போறோம். சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணி, எல்லாத்தோட கஷ்டத்தையும் கேட்டு, அதுக்கு தகுந்த மாரி நம்ம முடிச்சு தான் போறோம். சரிங்களா? யாரும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஸோ நம்ம சாட்டர்டே, சண்டே எல்லா இடத்துலயும் வந்து 2 நாள்ல வந்து நெறைய நடத்துவாங்க. அத அத டிவைட் பண்ணி மண்டே டூ ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். சரிங்களா? நான் எக்ஸ்ட்ரா தான் சொல்லி தரேன். ஓகேவா? மேட்டரோட டைப்ஸ் இது மாரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாலிடு, லிக்விடு, கேஸ் இது எல்லாமே வந்து மேட்டர்ன்னு சொல்லலாம். ஏன் மேட்டரா சொல்றோம் உங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் தான் நான் குடுக்குறேன். புரிஞ்சா? ஸோ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னது? சாலிட் வந்து ஏன் மேட்டர்ன்னு சொன்னா, அது டைட்டா இருக்கும் போட்டீங்கன்னா. அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும். அதுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்கும். அது வந்து என்ன செய்ய முடியாது? நாட் கம்ப்ரசிபிள். கம்ப்ரஸ் பண்ணா பிதுங்கிரும். அதே எலாஸ்டிசிட்டி இருக்கும். எலாஸ்டிசிட்டினா திருப்பி இழுத்து போட்டோம் அப்டின்னா திருப்பி வந்துரும். எக்ஸாம்பிள் ரப்பர் பலூன் எல்லாமே. ஓகேவா? சாலிட் ஓகேவா? அடுத்து லிக்விட். லிக்விடோட ப்ராப்பர்ட்டி என்னது? லெஸ் டைட்டா இருக்கும். சாலிட் மாரி இருக்காது. ஆனா லெஸ் டைட்டா இருக்கும். அதனால அது ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆனாலும் அத கம்ப்ரஸ் பண்ண முடியாது. தண்ணிய வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியாது. ஆனா டெஃபினைட் வால்யூம் இருக்கும். லிட்டரலா இருக்கும். அதே மாரி ஷேப் இருக்காது. நீங்க எதுல ஊத்தி வச்சாலும் அதோட ஷேப்பா மாறிக்கும். ஃப்ளூயிடுன்னு சொல்லி கேஸையும் சொல்லுவோம், லிக்விடுன்னு சொல்லுவோம். ஒண்ணு தண்ணிய மட்டும் தான் நம்ம ஃப்ளூயிடுன்னு சொல்ல மாட்டோம். எதெல்லாம் ஃப்ளோ ஆகுதோ அதெல்லாம் ஃப்ளூயிட். ஓகேவா? ஃப்ளூயிட்னா என்ன அர்த்தம்? ஃப்ளோ ஆகக்கூடிய விஷயம் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க. தண்ணியும் ஃப்ளூயிட் தான். உங்களுக்கு வந்து கேஸும் ஃப்ளூயிட் தான். ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும். கேஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பார்ஸா இடைவெளி விட்டு இருக்கும். ஷேப் இருக்காது, வால்யூம் இருக்காது. ஃபாஸ்ட்டா ஃப்ளோ ஆகும். டிஃப்யூஷன் அதாவது ரொம்ப கொ கூட்டமா இருக்கிறதுலருந்து தூரமா இருக்கு. ஒண்ணுமே இல்லாத இடத்துக்கு போகும் உங்களுக்கு. சரிங்களா? கான்சன்ட்ரேட்டட் ஏரியா வந்து லெஸ் கான்சன்ட்ரேட்டட் ஏரியாக்கு மூவ் ஆகும். ஹைல இருந்து லோ. அதே ஹைலி கம்ப்ரஸ் பண்ண முடியும். சின்ன இடத்துக்கு அடைச்சு வைக்க முடியும். கோகோ கோலா பாட்டில்ல போட்டு அமுத்த முடியும். அதே மாரி எப்படி ஸ்டோர் பண்ண வைக்கலாம்? உங்களுக்கு பாட்டில்ல வந்து ஹை பிரஷர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? கேஸ எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கேட்டாங்க அப்படின்னா, ஹை பிரஷர் குடுத்தா தான். அழுத்தத்த அதிகமா குடுத்து தான் நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். கேஸ் அதனால தான் உங்களுக்கு கோகோ கோலா பாட்டில் புஸ்ன்னு வெளிய வருது. ஏன்னா பிரஷர் உள்ள அதிகமா இருக்கு. ஏன்னா எப்படா வெளியிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க தொறந்துட்டீங்க அப்படி சொன்னா, கொஞ்சம் ஆட்டி தொறந்துட்டீங்க அப்படி சொன்னா பஸ்ன்னு பொங்கிரும். சரிங்களா? அதனால பிரஷரா இருக்குன்னு அர்த்தம் அதுக்குள்ள. எப்படி ஸ்கூல்ல கடைசி பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பிரஷரா இருப்பீங்க. இப்ப கடைசி பெல் அடிக்கணும், பெல் அடிக்கணும், பெல் அடிக்கணும். அடிச்சோனே தெரிச்சு ஓடுவீங்கல்ல, அந்த மாரி தான். அதான் பிரஷர்ன்னு சொல்றது. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஓகே. இன்னைக்கு நடந்தது புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும்? நோட்ஸ் எடுத்துட்டீங்களா? கேஸ் நோட்ஸ் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? யாருக்காச்சும் புரியாம இருந்துச்சுன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க. சரிங்களா? நாளையோட எக்ஸாம் முடியுது உங்களுக்கு. சரிங்களா? பாத்துக்கங்க. ஓகே. உங்க ஃபிரெண்ட்ஸ்ட்டயும் சொல்லி அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க கிளாஸஸ். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு தனியா அந்த ஜூனியர் ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அனுப்பிச்சிருப்பேன் நானு. அந்த கிளாஸையும் அனுப்பிச்சு விட்டு பார்க்க சொல்லி, அதுக்கப்புறம் நம்மள ஜாயின் பண்ண சொல்லுங்க கிளாஸ். அதுக்காக புக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன்ம்மா.
நீங்க புக்ஸ் வாங்காதவங்க சீக்கிரம் ஆர்டர் போட்டுருங்க. ஆர்டர் போட்டீங்கன்னா 1 வீக்ல உங்க வீட்டு அட்ரஸ் வந்து சேர்ந்துரும். சரிங்களா? ஸோ அது 10 ஒரு 15 புக் இருக்கு மொத்தமாவே. சரிங்களா? 15 புக்ஸ் வந்து நெறைய சப்ஜெக்ட்ஸ கவர் பண்ற மாரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ஐஏஎஸோட பேசிக்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். குவிஸ் காம்படிஷனுக்கு அட்டெண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நெறைய விஷயத்துக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். நெறைய படங்களோட உங்களுக்கு ஃபுல்லாவே நான் வந்து உங்களுக்கு வீட்டு அட்ரஸ்க்கு ஆர்டர் பண்றேன் நானு. ஓகே. கொஞ்சம் பேத்துக்கு இன்னைக்கே முடியுது. 21ஆம் தேதி வரைக்கும். ஓகே, ஓகே. ஓகே, ஓகே. நாளைக்கு கொஞ்சம் பேத்துக்கு இருக்கு. சோசியல் சயன்ஸ் இந்த மாரி. ஓகே. இட்ஸ் ஓகேம்மா. சார் தேங்க் யூம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க் யூ. தேங்க் யூம்மா. தேங்க் யூ, தேங்க் யூ. தேங்க் யூ.